ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. ஐயா இங்க ஒருத்தர் சைமன் ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரியுங்களா? சரி. அவர் நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு விதமா பேசியிருக்கிறாரு. அது என்னன்னு தெரியல. என்ன பேசியிருக்காரு? முதல்ல பிரச்சனை நடந்தப்ப வந்து நாங்க அப்படியே எங்க அப்பத்தாங்க எங்க அம்மாங்க அப்படியே வளர்ப்பாங்க, மாடு அப்படியே உட்காந்துருக்குங்கன்னாரு. ம். அப்ப 1/2 கிலோ மாட்டுக்கு திருட்டு ஓடுறான் பாரா. என்ன மனநிலை பாதிக்கப்பட்டவன் பேசுற மாதிரி பேசுறாப்புல, என்ன விஷயம்? நேத்து பேசியிருந்தாரு அதானே. அதாவது 1/2 கிலோ மாட்டுக்கறி தின்ட்டு அப்படியே ஜிம்முக்கு போடா. அப்ப எல்லா தம்பிகளும் ஜிம்முக்கு போனா விவசாயம் யாரு பாக்குறது? நீயே விவசாயிகளை காப்பாத்த போறேன்னு தான் முட்டு கொடுக்குற. அங்க போய் மலையை காப்பாத்துன்னு போராடுற, மாடை மேய்ச்சலுக்குன்னு போராடுற, அப்புறம் மாட்டை தின்னா உனக்கு என்னதான் ஒரு வேற ஒண்ணு வேண்டாம் ஐயா. அடிக்கடி இவர் திருக்குறளை வந்து மேற்கோள் காட்டுவாரு மேடையில். அண்ணன் 2 திருக்குறள் மனப்பாடம் பண்ணி வச்சுப்பாரு. வேற ஒரு மண்ணாங்கட்டியும் ஒருட்டும் தெரியாது இவருக்கு. அதை மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே மேடைக்கு மேலே அதே பேசுவார் மாத்தி மாத்தி. நான் கேட்கேன், திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? அறவினை யாதனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தருங்காரு. அப்போ நீ அதாவது எந்த ஒரு உயிரையும் கொல்லாமையே அறச்செயலாகும். பிற உயிர்களை கொள்வது எல்லா பாவ செயல்களையும் செய்ய வழிவகுங்கிறார். ஒரு புழு பூச்சியை கூட கொல்லக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. ஏன் உன் மூதாதையர் நீதான் உன் மூதாதையர்னு சொல்றாரு. அப்போ உனக்கு என்ன அறிவு இருக்குது? இதை பத்தி பேசுறீன்னு ஒரு யாராவது ஒரு நாம் தமிழர் தொண்டனே மேடையில கேட்டா இவர் எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவாரு சொல்லுங்க? இது அண்ணாமலை சொன்ன மாதிரி தான். அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவார், சீமான் பேச்சியா கேட்கணும், கேட்பேன், சிரிப்பேன், அதுல ஒண்ணுமே இருக்காது, ஒரு கருத்து இருக்க, ஒரு மண்ணாங்கட்டி இருக்கான்னு சொல்லுவார். அது உண்மை. இவருக்கு என்ன அறிவு கேட்கிற? நீ தமிழை தூக்கி பிடிக்கிறியா? தமிழ் மன்னனுடைய வரலாறு மேல உனக்கு தெரியுமா? என்ன சம்பந்தம்? தமிழுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? மாரியும் கோடையும் அங்க போய் ஆடு கேளுங்க. மாரியும் கோடையும் வார்பணி தூங்க நின்று ஏரியும் நின்றங் கிளைக்கின்ற காலத்தே ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகளுக்கு கரணை செய்தேன். எங்க அப்பா சிவபெருமா எங்க ஆத்தா பார்வதிட்ட உயிரினங்களை படைக்கிறதுக்கு முன்பே தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கொடுத்துருக்கான். இந்த மண்ணில மூத்த குடி ஆரியர்கள், பிராமணர்கள். நீ பிராமணர்கள் வந்தேரின்னு சொல்லுவோம், மேடைக்கு மேடை வேற மற்றவர்களை திருப்திப்படுத்திருக்காக பிராமணர்கள் திட்டுற ஆளுந்தாளு. புரியுதா? அப்போ உனக்கு என்ன அருகதை இருக்கு தமிழை பத்தி பேசுறதுக்கு? நான் கேட்கிறேன், உனக்கு என்ன அருகதை இருக்குது? தமிழ் மண்ணுடைய வரலாறு உனக்கு தெரியுமா? வாடி வந்த பச்சினுக்கு வாளால் அவன் உடம்பை தேடி வந்த வேடனுக்கு தொடை அறிந்து ஈந்தவன்கான். 6ல் ஒரு கடமை அவன் வேண்டிட்டானவே மாறியவன் மக்கள் மனதில் கவைகள் இல்லை. கோவில் சிவ ஆலயங்கள் குளம் கூபம் வாவிகளும் சேவி தனிதினமும் செய்வானே தான தருவன். இந்த அறிவு உனக்கு இருக்குதா? ஒரு வாடி வந்த பச்சினுக்கு ஒரு பறவை வேடனால் அம்பு எய்யப்பட்டு கீழே விழுந்த பறவைக்காக தன்னுடைய தொடையில உள்ள மாமிசத்தை அறுத்து கொடுத்தவன் தமிழ் மன்னன். நீ குடுப்பியா? நீ தமிழன் சொல்றிய, நீ குடுப்பியா? நீ கறி திங்கன்னு சொல்றிய, உனக்கு என்ன இருக்குது? உனக்கு வள்ளுவதே சொன்னா. அதனால ஒண்ணு புரிஞ்சு, நீ உன்னுடைய கறியை வளர்க்கறதுக்கு நீ வந்து மற்ற கறியை திங்கன்னு சொல்ற. வள்ளுவன் சொல்றான், தன்னூன் பருக்கருக்கு அந்த செயல் கூட எனக்கு மனப்பாடம் இல்லை. பெரிதுன்பார் எங்கனமான அருள். எப்படி அருள் ஒன்றை இருக்கும்? ஒன்றை இருக்கலாம் இருள். இவர் நம்பி போற கூட்டம்ல எங்க வரும்? கடைசி வரைக்கும் போகாது. இங்க பாருங்க, போன தேர்தலில் வாங்கின ஓட்டு இந்த தேர்தலில் மண்ணை கவுராரா இல்லையான்னு பாருங்க. இது ஒரு இந்துக்கள் கண்டிப்பா அவங்க கூட உள்ள நிறைய வெளியே வந்துட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா நீ திருச்செந்தூர் கோயில்ல தமிழ்ல ஓதுங்கிற, தமிழ்ல தான் ஓதணுங்கிற. அன்னைக்கு ஒருத்தன் மாற்று மதத்துக்கார ஒரு பையன் கேள்வி கேட்கறாப்ல, அங்க வந்து உருட்டுறான் அப்படியே மலிப்பி. ஏன் உன்னால அங்க பேச முடியல? ஒருதலை பட்சம். நீ வந்து நடுநிலையா இருக்கணும்னா நீ எல்லாத்துக்கும் பொதுவா பேசு. அதனால புரிஞ்சுங்க, இது ஒரு பச்சோந்தி. இவர் எப்ப வேணாலும் மாத்தி பேசுவாரு. அண்ணாமலை சொல்ற மாதிரி தான். கேளுங்க, சிரிங்க, ரசிங்க, விட்டுருங்க. தமிழுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. தமிழ் இலக்கியம் உனக்கு தெரியுமா? மூவேந்தர்கள் ஆட்சியில அதான் சொல்ற, கோவில் குளம் வாவிகளும் சேவி தனிதினமும் செய்வானே தான தர்மம். நீ போவியா? சிவாலயத்துல போய் நீ கும்பிடுவியா? சும்மா பேருக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு விபூதி வச்சுக்கிறது நெத்தியில. எவனும் போக மாட்டான், பெரிய வேடம். அதனாலயா இது இங்க பாருங்க, தமிழுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பாதிக்கப்பட்டுருச்சோ நீ அப்படிலாம் யாரையும் சொல்லாங்க. நீ வந்து தமிழை நீ வந்து தமிழை பத்தி நீ பேசுறதா இருந்தா நீ மூவேந்தர்கள் ஆட்சியை பத்தி பேசு. இவர் வந்து லெனினை பத்தி பேசுவாரு, மார்க்ஸ் அதை சொல்லியிருக்காரு பாரு, ஜாகுவாரா சொல்லிருக்கியா? உன் தமிழ் மண்ணை சேர சொல்ல மன்னர் மூவேந்தர்கள் என்ன சொன்னான்னு சொல்லு. ஒரு நாள் சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவ நீ? சொல்லுவேன். அதாவது மூவேந்தர் ஆட்சியில இந்த பூமி, இந்த பாரத தேசம், அதாவது இந்த தமிழகம் எப்படி இருந்துதான்? பொன்னை மலர்காவில் பொறிவண்டியல் பாட அன்னமது குதி தாராடும் சோலைகளும் கண்ணல் கதலி கரும்பு பலாச்சுளையும் என் நேரமும் பெருகி இலங்கி நிற்கும் சோலைகளும் எங்கெங்கும் நாதம் இடுகின்ற பேரொழியும் பொங்கு கதிரோன் பூமேல் குடை நிறைய நந்தா வனம்பூத்து நகரி மனம் வீச செந்தா மறை பூத்து சிலம்பு மனம் வீச அரகராவென்று அபயம் இடுமொழியும் சிவசிவாவென்று துதிக்கின்ற வேரொழியும்
மடியில் பணம் போட்டு குத்தும் பேரொழியும் முடியும் அடியுமில்லா முதல்வனை போற்றலியும் முத்தாளை பாண்டி முதல் மடவார் ஆடொழியும் மத்தாளை மோறு மடமடன்ற வேரொழியும் சமுத்திரத்து முத்து தான் கரையில் சேருவதும் குமுத்திரலாய் பெண்கள் குறவையிடும் மொழியும் சங்கீத மேளம் தானோதும் ஆலயமும் என்ன சொல்ற பாருங்க, சங்கீத மேளம் தானோதும் ஆலயமும் மங்கள கீதம் வர்க்கின்ற ஆலயமும் வாரணத்தின் மீதே வரும்போனி ஆரவமும் கூரையிலை முத்து கொலை சாய்க்கும் கண்ணல்களும் பாதையிலே பார்ப்போருக்கு பைம்பு நளிப்பாரும் அன்னமிடும் சாலைகள் தோறு ஆலயங்கள் வைப்பாரும் சிவனே சிவனே என சிவ கருத்தாய் நிற்பாரும் தவமே பெரிதனவை தவநிலைகள் செய்வாரும் கோவிந்தாவென்று குரு பூசை செய்வாரும் நாவிந்தையாக நால்வேதம் பார்ப்பாரும் மாறி பொழியும் மாதபொரும் 3 தரம் ஏறி பெருகி ஏரடிக்க மல்லரலாம் நாட்டு நடுமுரசி நல்லினமுகி சொல்லலியும் பூத்தொழியும் கொரு பூசை தன்னொழியும் எப்பாரெல்லாம் புகழும் ஏகாபதி போல் இந்த பூமி இருந்துச்சான். இந்த தமிழகம் எல்லா உலகத்துக்காரும் புகழ்வானா, அவ்வளவு செழிப்பா இருந்திருக்குது. எந்த இரவும் இருந்து பிச்சை செய்வாருங்க. 6ல் 1 கடமை அவன் வேண்டிட்டான். எனவே வரி இல்ல மக்களுக்கு, மும்மாரி மழை பெஞ்சுதான். அவ்வளவு செழிப்பா இருந்தது பூமேந்திர காட்சியில். ஏன் இப்ப இல்ல? ஒன்ன மாதிரி ஆளுங்க அரசியலுக்கு வந்தங்காட்டி தான் இல்ல. புரியுதா உங்களுக்கு? இன்னும் இருமல் சொல்லுங்க. அதனாலே அவன் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இது வந்து ஒரு இவரு பாருங்க, ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா இவர் கட்சியில இருந்து ஒரு 75% இளைஞர்கள் போயிட்டான். இன்னொரு 20 பேர் இருந்து கதை கேட்டுட்டு இருக்கான். இந்த பாட்டி வந்து கதை, ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பாட்டி கதை சொன்ன உட்காந்து கேட்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி அண்ணன் அண்ணன் மைக்ல சொல்ல தம்பிகள் ஒரு 10-20 தம்பிகள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த 20 தம்பிகள் கொஞ்ச நாள்ல பாருங்க அண்ணாமலை பின்னாடி வந்துருவாங்க. அடுத்தல அண்ணன் மட்டும் தான் இருந்து ஓட்டிட்டு இருப்பாரு. அதான் நடக்க போகுது. எந்த கொள்கையில எந்த சித்தாந்தம், நீ தமிழ்னு சொன்னா தமிழ் மன்னர்களுடைய வரலாறை பத்தி பேசு. அன்னைக்கு ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனையே தேர்கால வச்சு கொண்டான். இதே தமிழ் மண்ணை பசுமாட்டுக்காக, ஒரு பசு மாட்டுக்காக. அப்ப நீ அந்த மாட்டையை அடிச்சு திம்பன்னு சொல்லிட்டு அப்புறம் உனக்கு என்ன அறிவு இருக்குன்னு கேட்டா, அதே நாம் தமிழர் தொண்டர் கேட்டா இவர் எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவாரு? கேட்பாங்க, நாள் வரும். அதனால ஒரு நாள் கேட்பாங்க கண்டிப்பா. அதனால இவர் வந்து ஒரு பேச்சு, மத்தியானத்துக்கு ஒரு பேச்சு, சாயந்தரத்துக்கு ஒரு பேச்சு, அதனால 6 மணிக்கு மேல ஒரு பேச்சு பேசுவார். அதனால இவரு இடையில பாவனா இடையில திருப்பி பிராமணர்களை தாக்கிக்குவாரு. பிராமணர்கள் கைப்பர் போல கனவு வந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டுவாரு. ஏன்னா இவரு தான் அங்க இருந்து பாத்துட்டு இருந்த. நீ எங்க இருந்து வந்த முதல்ல? நீ சொல்லு, நீ எங்க இருந்து வந்த? நீ கேரளால இருந்து வந்த. அப்போ கேரளால இருந்து வந்த. அதனால நீ கேரளாவோ கர்நாடகாவோ தமிழ்நாடு நம்ம எல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு பொருள் இணையணும். இது வந்து பிரிவினைவாதத்தையும் முதல்ல வளர்க்க கூடாது. எதுக்கு எதுக்கு அப்படி சொல்லணும்? கைசாட்டி உருட்டுறதுக்காக வந்து எல்லாம் மாத்திக்கிறோம். இந்தியர்னு சொல்லியா? இந்தியர்னு சொல்லுமில்ல, அப்புறம் தான் நம்ம தமிழ. எதுக்கு நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கோம்? இந்தியர்னு சொல்லு. இந்தியன் உன்னை பாதுகாக்கிற இந்திய ராணுவம் தான் பாதுகாக்குது உன்னை. அப்ப இந்தியன். அதனால நீ வந்து இதெல்லாம் உருட்டுல வேற பக்கம் போய் பேசிக்கணும்னு சொல்லி கண்டிப்பா ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் சொல்லுவாங்க. நிறைய வெளியே கூட இருந்தவங்க நிறைய. அதனால நீ ஆகுனா பிராமணர்களை பிராமணர் தாக்குறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? தமிழை பாதுகாத்ததே பிராமணன் தான். இன்னைக்கு தமிழை பாதுகாக்கிறது பிராமணர்கள் தான். பிராமணர்கள் சிவனுடைய பிள்ளைகள். பாசமாம் பட்டெடுத்து பாரிக்கும் ஆரியனே. அதனால ஆரியர்கள் வந்து சிவனுடைய பிள்ளைகள். அதனால அவர்கள் இந்த மூத்த குடி, இந்த மண்ணின் மூத்த குடி. இந்த உருட்டெல்லாம் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க தம்பிகள். பாருங்க, இந்த சீக்கிரத்துல உருட்டு அவ்வளவு தம்பி வெளியே போயிடுவான். நமசிவாய். நன்றி. நமசிவாய். நன்றி. சிவாய் நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய் நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம்.
இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடித்து விடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலன் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளை. நம சிவாய்.